வானவர்கள் மலக்குமார்களுடைய தலைவராகிய ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யூதர்கள் வெறுப்பதற்கு என்ன காரணம்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எங்களுடைய எதிரி என்று அவர்கள் வாய் கூசாமல் சொல்வதற்கு என்ன காரணம்? அதை பற்றித்தான் இந்த பதிவிலே நாங்கள் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரஈசுல் மலாயிகா, மலக்குமார்களுடைய தலைவராக இருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியாப்பட்ட ஒரு அந்தஸ்தை இவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். மலக்குமார்களுடைய எண்ணிக்கையுடைய அளவு அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. குர்ஆனிலே அல்லாஹ் கூறும் பொழுது வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லாஹு, உமது இரட்சகனுடைய படையினரை அவனை தவிர வேறு யாரும் அறிய முடியாது என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். ஆகவே மலக்குமார்களுடைய எண்ணிக்கையை அல்லாஹ் மட்டும் தான் அறிந்தவன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட தெரியாது. இந்த மலக்குமார்கள் கோடான கோடி பேர் இருக்கிறார்கள். எல்லா மலக்குமார்களுக்கும் தலைவராக ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். குர்ஆனிலே அல்லாஹ் இவர்களை பற்றி கூறும் பொழுது ரசூலுன் அமீன், அல்லாஹ்விடத்திலே மிகவும் நம்பிக்கைக்குரிய ஒரு தூதர் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். ذي قوة عند ذي العرش مكين, சக்தி வாய்ந்த அர்ஷுக்கு சொந்தக்காரனாகிய அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய மிகவும் பலசாலியானவர் தான் இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ்வுடைய முக்கியமான ஒரு ஆள் தான் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை மலக்குமார்களுடைய தலைவராக மட்டும் ஆக்கவில்லை, இவர்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய பொறுப்பையும் கொடுத்திருந்தான். அதுதான் எல்லா நபிமார்களுக்கும் வஹ்யை கொண்டு வரக்கூடிய பொறுப்பு. எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஏதாவது ஒரு விடயத்தை சொல்வதாக இருந்தால் அதை வஹி மூலமாகத்தான் சொல்வான். அந்த செய்திகளை கொண்டு வரக்கூடிய பொறுப்பு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கொடுக்கப்பட்டிருந்தது. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய செய்திகளை அப்படியே எடுத்துக்கொண்டு நபிமார்களிடத்திலே அச்சு பிசகாமல் அப்படியே சொல்வார்கள். நபிமார்கள் அல்லாஹ்விடத்திலே ஏதாவது தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால் அதையும் எடுத்துக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே வந்து சொல்வார்கள். இப்படியாப்பட்ட ஒரு பொறுப்பை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இவர்களை அல்லாஹ் பிரமாண்டமான உருவத்திலே படைத்திருக்கிறான். சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத், இவர்களுக்கு அல்லாஹ் 600 இறக்கைகளை கொடுத்திருக்கிறான். இவர்களுடைய 600 இறக்கைகளில் 2 இறக்கைகளை அப்படியே விரித்தார்கள் என்று சொன்னால் உலகத்திலே கிழக்கு மேற்கு பகுதிகள் இருளால் மூழ்கிவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தாரை அழிப்பதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்தது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. ஜோர்தானுடைய பகுதியிலே இருந்த பிரமாண்டமான 5 நகரங்களை இவர்களுடைய ஒரே ஒரு இறக்கையின் நுனியின் மூலமாக குடைந்தெடுத்து முதல் வானம் வரை தூக்கி அப்படியே திருப்பி அடித்தார்கள். அதனுடைய தாற்பயம் இன்றும் அந்த பகுதியிலே இருக்கிறது. அதற்குத்தான் டெட் சி, சாக்கடல் என்று தமிழிலே சொல்லப்படுகிறது. அந்த சாக்கடலை எடுத்துக்கொண்டால் கடலுடைய மேல்மட்டத்தை அல்லாஹ் கீழ்மட்டமாக, கீழ்மட்டத்தை அல்லாஹ் மேல்மட்டமாக ஆக்கிவிட்டான். ஃபஜஅல்னா ஆலியஹா சாஃபிலஹா என்று குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவாக கூறுகிறான். இதனால தான் அந்த கடலிலே மூழ்கக்கூடிய தன்மை கிடையாது. யாராவது அந்த கடலிலே பாய்ந்தால் அவர்கள் மிதந்து கொண்டு தான் இருப்பார்கள். இது சுற்றுலா தலம் கிடையாது. இது அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கிய ஒரு பயங்கரமான இடம். 5 ஊர்களில் இருந்த அனைவரையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த அடியின் மூலமாக அழித்தொழித்தார்கள். இதனுடைய தாற்பயம் தற்பொழுது சவுத் ஆப்பிரிக்கா வரை, அதாவது ஜோர்தானிலே தூக்கி அடிக்கப்பட்ட இந்த ஊரினால் அதனுடைய வெடிப்பு சவுத் ஆப்பிரிக்கா வரை இருப்பதாக தற்கால ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். அந்த அளவுக்கு சக்தி கொண்டவர் தான் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடிக்கடி வந்து பல விடயங்களை சொன்னவர்கள். அது மட்டுமல்லாமல் பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்டவர்கள். உஹத் யுத்தத்திலும் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கலந்து கொண்டார்கள். பல யுத்தங்களில் பனு குரைதா யூதர்களுடன் நடந்த அந்த பனு குரைதா யுத்தத்திலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கலந்து கொண்டார்கள். புகாரியில் தெளிவாக வருகிறது. இப்படி இருக்க அருமையானவர்களை, இப்படி சிறப்பு வாய்ந்த ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யூதர்கள் எங்களுடைய அதுவுனா, எதிரி என்பதாக கூறுகிறார்கள். இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அவர்கள் முழுமையாக வெறுக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், தஃப்சீருல் ஹாஸின்ல சூரா பக்ராவுடைய ஒரு ஆயத்துக்கு கீழால் இந்த சம்பவம் பதியப்பட்டிருக்கிறது. அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு நாள் யூதர்களுடைய முக்கியமான மத அறிஞர் அப்துல்லா பின் சூரியா என்பவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து ஐயு மலக்கின் யதீக மினஸ் ஸமா, வானத்திலிருந்து உங்களுக்கு வஹ்யை கொண்டு வரக்கூடிய மலக்கு யார் என்று கேட்டதும்
பொழுதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜிப்ரீல், ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் எனக்கு வானத்திலிருந்து அல்லாஹ்வின் புறத்திலிருந்து செய்திகளை கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னதும் இந்த அப்துல்லா பின் சூரியா நபி அவர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் மீகாயில் என்று சொல்லி இருந்தால் நாங்கள் உங்களை முழுமையாக ஈமான் கொண்டிருப்போம், உங்களை நபி என்று நாங்கள் உண்மைப்படுத்தியிருப்போம். ஜிப்ரீல் என்பவர் எப்பொழுதுமே கஷ்டத்தையும் சோதனைகளையும் தண்டனையையும் தான் கொண்டு வருவார். ஆனால் மீகாயில் என்ற மலக்கு எப்பொழுதும் சந்தோஷத்தை செழிப்பை கொண்டு வருவார். ஆகவே தான் இந்த ஜிப்ரீல் எங்களுடைய எதிரியாக இருக்கிறார்கள், அவரை நாங்கள் வெறுக்கிறோம், மீகாயிலை நாங்கள் நேசிக்கிறோம் என்பதாக அப்துல்லா பின் சூரியா நபி அவர்களை பார்த்து சொன்னார். சொல்லிவிட்டு நபி அவர்களை பார்த்து இவர் சொன்னார், இன்னஹு ஆதானா மிராரன், இவர் எங்களை, அதாவது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்களை பல சந்தர்ப்பத்திலே விரோதியாக பார்த்திருக்கிறார், எங்களை எதிர்த்திருக்கிறார், இது எங்களுக்கு மிகவும் கடினமாக அமைந்தது என்று சொல்லி ஒரு விடயத்தை நபி அவர்களிடத்திலே இவர் சொன்னார். பிறகு அப்துல்லா பின் சூரியா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார், நாங்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை வெறுப்பதற்கு முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு தடவை யூதர்களுடைய நபிக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விடயத்தை அறிவித்தான். அதாவது உங்களுடைய பகுதி, குறிப்பாக இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய வளாகம் புக்தனசர் என்ற கொடுங்கோலரின் மூலமாக அழிக்கப்படும், அந்த இடமே சின்ன பின்னமாக்கப்படும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். அதற்கு பிறகு யூதர்கள் இந்த புக்தனசரை தேடி அவனை கொலை செய்வதற்காக வேண்டி ஒரு படையை அனுப்பினார்கள். அதிலே அந்த நபியும் இருந்தார். கடைசியில் இவன் பாபிலோன் என்ற நகரத்தில் இருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் இவன் ஏழை சிறுவனாக இருந்தான். அந்த நேரத்தில் இவனை கொலை செய்ய பார்க்கும் பொழுது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறுக்கிட்டு, இவரை கொலை செய்வதற்கு நீங்கள் சாட்டப்படவில்லை, உண்மையிலேயே மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பகுதிகள் இவன் மூலமாகத்தான் நாசமாக்கப்படும் என்று இருந்தால் அவனை கொலை செய்வதற்கு நீங்கள் சாட்டப்படவில்லை, அப்படி இவன் மூலமாக உங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் பிற்காலத்திலே ஏற்படாது என்று சொன்னால் இவனை கொலை செய்வதற்கு உங்களுக்கு எந்தவித உரிமையும் கிடையாது என்று இவனை கொலை செய்வதற்கு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தடை விதித்தார்கள். அதற்கு பிறகு இந்த சிறுவன் பெரியவனாகி இவனுக்கு புஜபலம் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு இவன் தான் பிறகு புக்தனசராக உருவாகி மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பகுதிகளை அப்படியே சின்ன பின்னமாக்கினான் என்று அப்துல்லா பின் சூரியா சொன்னார். அப்பொழுதே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குறுக்கிடாவிட்டால் இவனை நாங்கள் அப்பொழுதே கொலை செய்திருப்போம், எங்களுடைய இடங்களும் பாதுகாக்கப்பட்டிருக்கும். ஆனால் இவரை கொலை செய்ய விடாமல் தடுத்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், எனவே தான் எங்களுடைய இடங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது, எனவே தான் நாங்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை எங்களுடைய எதிரியாக நாங்கள் பார்க்கிறோம் என்று கூறினார்கள். அருமையானவர்களே, இப்படி ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருந்தாலும் உண்மையாக இந்த யூதர்கள் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை வெறுப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அடிக்கடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹ்யை கொண்டு வருவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான். யூதர்களுடைய பல சூழ்ச்சிகளை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி அவர்களுக்கு தெரிவித்துக் கொடுத்தார்கள். பல தடவை நபி அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி யூதர்கள் திட்டம் தீட்டினார்கள் மதீனாவிலே இருக்கும் பொழுது. அந்த சந்தர்ப்பத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அனுப்பி யூதர்களுடைய திட்டங்களை நபி அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான். இதன் காரணமாகத்தான் இவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை எதிரியாக பார்க்கிறார்கள், இவர் இருக்கும் வரை எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று அவர்கள் சொன்னார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே தான் சூரா பக்ராவுடைய ஆயத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான். சூரா பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 97 98 அல்லாஹ் கூறும் பொழுது, குல் முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யூதர்களை பார்த்து சொல்லுங்கள், மன்கான அதுவல் ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யார் விரோதியாக இருக்கிறார்களோ அந்த யூதர்களை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், ஃபஇன்னஹு நஸ்ஸலஹு அலா கல்பிக பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய அனுமதியின் பிரகாரம் குர்ஆனை உங்களுடைய உள்ளத்திலே இவர் இறக்கி வைக்கிறார். முஸத்திகன் லிமா பைனேதே, இந்த குர்ஆனுக்கு முன்னால் இருந்த எல்லா வேதங்களையும் உண்மைப்படுத்தியதாக, வஹுதன் நேர்வழி காட்டக்கூடியதாக, வபுஷ்ரா லில் முஃமினீன் முஃமின்களுக்கு சுப செய்தி சொல்லக்கூடியதாகவும் இந்த குர்ஆனை உங்களுடைய உள்ளத்திலே ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய அனுமதியின் பிரகாரம் இறக்கி வைக்கிறார் என்று அந்த யூதருக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகத்துவத்தை அந்தஸ்தை கூறுங்கள் என்று அல்லாஹ் கூறி அடுத்த ஆயத்திலே கூறுகிறான், மன்கான அதுவல் லில்லாஹி வ மலாயிகத்திஹி வ ருசுலிஹி, யார் அல்லாஹ்வுக்கும் அவருடைய மலக்குமார்களுக்கும் அவருடைய தூதர்களுக்கும் குறிப்பாக வ ஜிப்ரீல வ மீகால, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் எதிரிகளாக இருக்கிறார்களோ, ஃபஇன்னல்லாஹ அதுவல் லில் காஃபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு எதிரியாக இருக்கிறான் என்று அல்லாஹ் கூறுகிறான். அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை யார் எதிரியாக பார்க்கிறார்களோ அவர்களையும் அல்லாஹ் எதிரியாகத்தான் பார்க்கிறான் என்று இந்த ஆயத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்தஸ்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே யூதர்கள் அல்லாஹ்வுடைய விரோதிகள். அதற்கு என்ன
காரணம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை எதிரியாக பார்க்கிறார்கள். அதற்கு காரணம் ஹஸதம் மின் இந்தி அன்ஃபுஸிஹிம், அவர்களுடைய உள்ளத்திலே ஏற்பட்ட பொறாமை தான். கண்ணியமானவர்களே, யூதர்கள் பொறாமை பிடித்தவர்கள் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். ஏனென்று சொன்னால் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் யூதர்களுக்கு அனுப்பப்பட்ட நபி, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் யூதருக்கு அனுப்பப்பட்ட நபி. எத்தனையோ நபிமார்களை யூதர்களுக்கு தான் அல்லாஹ் நபியாக அனுப்பினார். இவர்களுக்கு வஹ்யை கொண்டு வரக்கூடிய பொறுப்பையும் அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான் கொடுத்திருந்தான். அப்படி இருந்தும் இவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை விரோதியாக பார்ப்பதற்கு காரணம் நபி அவர்களுடன் இவர்கள் நல்ல முறையில் நடந்து கொள்கிறார்கள் என்ற ஒரே காரணத்தினால் அடிக்கடி நபி அவர்களிடத்திலே வந்து பேசுகிறார்கள். பல விடயங்களை முன்னாலே வந்து சொல்லிவிடுகிறார்கள். இவர்களுடைய சூழ்ச்சிகளை தவிடுபொடியாக்கிறார்கள். எனவே தான் இந்த யூதர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை விரோதியாக பார்க்கிறார்கள். இதுதான் உண்மையான காரணம் என்பதாக குர்ஆனுடைய விளக்க உரையாளர்கள் தெளிவாக கூறுகிறார்கள். எனவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் உயர்த்தி தான் வைத்திருக்கிறார். அவர்களுடைய அந்தஸ்து தனிப்பட்டது. கண்ணியமானவர்களே, எந்த மலக்குக்கும் கொடுக்காத அந்தஸ்தை அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்து மலக்குமார்களுடைய தலைவராக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். எனவே இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முழுமையாக நம்புவது ஈமானுடைய ஒரு அம்சம். ஆகவே நாம் நம் வாழ்க்கையை சிறந்த முறையிலே அமைத்துக் கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.